குழந்தையை தூக்கிக் கொண்டு தலைதறிக்க ஓடி வந்த மனைவி, கூறிய ஆயுதத்துடன் துரத்தி வந்த கணவர், வீதியில் நின்ற இளைஞர்கள் செய்த செயல், வைரலாகும் வீடியோ. நடுவீதியில் கார்களால் மோதி சண்டை போட்டுக் கொண்ட இளைஞர்கள் நீண்டகால நண்பர்கள் என விசாரணையில் கசிந்த தகவல், வெளியானது முழு விவரம். கொழும்பில் சற்று முன்னர் அடுத்த பரபரப்பு, விமல் வீரவன்ச அதிரடியாக கைது, குவியும் உயர்மட்ட அரசியல் தலைவர்கள், இறுதி யுத்த அஞ்சலி விவகாரத்தால் வந்த சிக்கல். மலையகத்தை உலுக்கிய இரட்டை கொலை விவகாரத்தில் அடுத்த திருப்பம், நகைகளை தொடர்ந்து ஆயுதங்களும் மீட்பு, வெளிவந்த புதிய அதிர்ச்சி தகவல். 2029 ஆண்டிலும் அனுரவே ஜனாதிபதி, வெளியிட்ட முக்கிய அமைச்சர், புதிய ஜுக்தியில் அனுர தரப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் உடல் எங்கே அடக்கம் செய்யப்பட்டது தெரியுமா? பொன்சேகாவின் கூற்று தொடர்பில் பெரும் சர்ச்சை, ரில்வின் சில்வா அளித்த பதில். பட்டப்பகலில் ஆசிரியரின் வாகனத்துக்குள் புகுந்த நபர் செய்த செயல், உள்ளிருந்த முக்கிய ஆவணங்கள், வெளியானது சிசிடிவி காட்சிகள். நாளொன்றுக்கு 1800க்கும் மேற்பட்ட புதிய வாகனங்கள் பதிவு, வெளியானது முழு விவரம். இந்தியாவில் 10 வயது சிறுமி கொலை வழக்கில் புதிய திருப்பம், தாயின் பரபரப்பு குற்றச்சாட்டு, விசாரணைகளில் புதிய திருப்பம். இந்தியாவின் ஒரு பகுதியில் தனது குழந்தையை கையில் தூக்கியபடி வீதியில் உயிருக்கு பயந்து ஓடிவந்த இளந்தாயொருவரை கூறிய ஆயுதத்துடன் துரத்தி வந்த அவரின் கணவனிடமிருந்து அங்கிருந்த இளைஞர்கள் துணிச்சலுடன் மீட்ட மெய் சிலிர்க்க வைக்கும் வீடியோ காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. குடும்ப தகராறு காரணமாக ஆத்திரமடைந்த கணவன் தன்னுடைய மனைவியை கொலை செய்யும் நோக்கத்துடன் கூறிய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு துரத்தியுள்ளார். இதனால் நிலைகுலைந்த அந்த இளம்பெண் தனது கைக்குழந்தையை மார்புடன் அணைத்துக் கொண்டு தப்பிப்பதற்காக பொது வீதியை நோக்கி ஓடி வந்தார். அந்த பெண் வீதியால் ஓடி வரும் போது அவரின் கணவனும் கையில் கூறிய ஆயுதத்தை ஏந்தியபடி பொதுமக்களுக்கு மத்தியில் ஆவேசமாக அவரை துரத்தி வந்துள்ளார். இந்த திடுக்கிடும் காட்சியைக் கண்டு வீதியில் இருந்தோர் சில நொடிகள் உறைந்து போனர். அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த சில உள்ளூர் இளைஞர்கள் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து உடனடியாக செயல்பட்டனர். குழந்தையுடன் ஓடி வந்த பெண்ணை தங்களுக்கு பின்னால் பாதுகாப்புடன் நிறுத்திவிட்டு ஆயுதத்துடன் ஆக்ரோஷமாக வந்த கணவனை இடைமறித்துள்ளனர். இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த நபரை சூழ்ந்து மறித்து அவரிடமிருந்து கூறிய ஆயுதத்தை பறிமுதல் செய்துள்ளதோடு அவரை மேலும் நகர விடாமல் தடுத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இளைஞர்களின் துணிச்சலான தலையிட்டால் அந்த இளம் தாயும் அவரின் குழந்தையும் நூலிழையில் பாரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டனர். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெலங்கம போலீசாரினால் சற்று முன்னர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண போலீஸ் உயர்மட்ட வட்டாரங்களில் இருந்து மிக முக்கியமான தகவல்கள் கசிந்துள்ளன. இந்த திடீர் கைது நடவடிக்கை கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் தற்போது பெரும் அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மே மாதம் 18ஆம் தேதி பத்திரமுல்ல பகுதியில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூவி வளாகத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வொன்றின் பொழுது அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு கடுமையான இடையூறு விளைவித்தமை மற்றும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் விமல் வீரவன்சவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பில் தலங்கம போலீசாரால் மிக தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் உத்தியோகபூர்வ வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச இன்று காலை தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு நேரில் சென்று முன்னிலையாகியிருந்தார். இதன்பொழுது அங்கு கூடியிருந்த விசேட போலீஸ் விசாரணை குழுவினரால் அவரிடம் நீண்ட நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பத்திரமுல்ல ராணுவ நினைவு தூவி சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் அவர் சற்று முன்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கடந்த சில நாட்களாக இந்த நினைவு தூவி விவகாரம் சமூக வலைதளங்களிலும் அரசியல் அரங்குகளிலும் பெரும் விவாதப் பொருளாய் மாறியுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச வாக்குமூலம் அளிக்கச் சென்ற இடத்தில் வைத்து நேரடியாக கைது செய்யப்பட்டிருப்பது அவரின் ஆதரவாளர்கள் மத்தியிலும் சிவில் அமைப்புகள் மத்தியிலும் பெரும் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள விமல் வீரவன்சவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதற்கும் தலங்கம போலீசார் தற்பொழுது தீவிர ஏற்பாடுகளை செய்து வருவதுடன் போலீஸ் நிலையத்தை சூழ பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மலேகத்தின் ஹட்டன் டிகோயா நகரில் மூத்த தம்பதியினருக்கு நேர்ந்த விபரீதமான அதிர்ச்சி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் இன்று ஹட்டன் நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர் பதுளை மாவட்டத்தில் உள்ள ஹாலியல பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள தெமோதர பகுதியைச் சேர்ந்த செல்லையா மனோஜ் என்ற 47 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என்று போலீசார் உத்தியோகபூர்வமாக அறிவித்தனர். கடந்த 21ஆம் தேதியன்று வியாழக்கிழமை இரவு டிகோயா பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் வைத்து 2 வயோதிபர்கள் விபரீதமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இவர் பொகவந்தலாவ பெட்ரசோ பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த போது பொதுமக்களின் பெரும் உதவியுடன் கடந்த சனிக்கிழமை 23ஆம் தேதி போலீசாரினால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார்.
பாதிக்கப்பட்ட தம்பதியிடமிருந்து சந்தேக நபரால் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் தாலிக்கொடி உள்ளிட்ட அனைத்து தங்க நகைகளும் ஏற்கனவே போலீசாரால் மீட்கப்பட்டு அவர்களின் காவலில் எடுக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து தற்போது போலீஸ் காவலில் வைத்து சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையின் பொழுது அவர் வழங்கிய அத்தியாவசிய தகவலின் அடிப்படையில் இந்த விபரீத சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரும்பு கம்பியொன்றையும் மற்றும் ஒரு கூர்மையான ஆயுதம் ஒன்றையும் போலீசார் மிக தந்திரமாக தேடி கண்டுபிடித்துள்ளனர். இந்த விபரீத சம்பவம் ஒட்டுமொத்த மலையக பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்று தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயின் உதவியுடன் சோதனைகளை நடத்திய கட்டன் போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மிக குறுகிய காலத்திற்குள் சந்தேக நபரை அடையாளம் கண்டு கைது செய்தனர். தற்போது சந்தேக நபர் ஜூன் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு இந்த விபரீத சம்பவத்தின் பின்னணியில் வேறு ஏதேனும் திட்டமிட்ட சதிச் செயல்கள் காணப்படுகிறதா என்பது குறித்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹட்டன் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 2029ஆம் ஆண்டிலும் அனுரகுமார திசாநாயக்கவே நாட்டினுடைய ஜனாதிபதி என அமைச்சர் சுனில்குமார கமகே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2009ஆம் ஆண்டில் மீண்டும் அனுரகுமார திசாநாயக்கவே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் ஜனாதிபதியாகுவதை எவராலும் தடுக்கவே முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை சிறப்படுத்தியுள்ளது என்றும் மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் நாடு ஒரு இலக்கற்ற வகையில் பயணம் செய்தது என்றும் பிழையான தீர்மானங்களே இதற்கு காரணம் என்றும் குறிப்பிட்டார். எனினும் தற்போதைய அரசாங்கம் நிலைமைகளை மாற்றி அமைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சடலம் மற்றும் அது புதைக்கப்பட்ட இடம் தொடர்பில் முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்துக்களுக்கு தம்மால் பதில் கூறவோ அல்லது பொறுப்பேற்கவோ முடியாது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் சடலம் புதைக்கப்பட்ட துல்லியமான இடம் தனக்கு தெரியும் என்றும் ஆனால் பாதுகாப்பு மற்றும் அரசியல் காரணத்தால் அந்த இடத்தை தான் ஒருபோதும் பகிரங்கமாக வெளிப்படுத்த மாட்டேன் என்றும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இந்த கருத்து அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதுகுறித்து யாழ்ப்பாணத்தில் வைத்து டில்வின் சில்வாவிடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய போது அவர் வழங்கிய நேரடி பதில் பின்வருமாறு: சரத் பொன்சேகா கூறியுள்ள இந்த விசித்திரமான கருத்துக்கள் தொடர்பில் எமது கட்சிக்கோ அல்லது அரசுக்கோ எதுவும் தெரியாது. மிக முக்கியமாக சரத் பொன்சேகா என்பவர் தற்போதைய அரசின் பிரதிநிதி அல்லர். அவர் ஒரு முன்னாள் ராணுவ தளபதி மாத்திரமே. அவர் அரசியல் அரங்கில் அவ்வப்போது இவ்வாறான பரபரப்பான கருத்துக்களை வெளியிடுவதை வழக்கமாகவே கொண்டிருக்கிறார். எனவே தனிப்பட்ட முறையில் அவர் வெளியிடும் இத்தகைய கருத்துக்களுக்கு நாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது. இதுகுறித்து எங்களால் அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கத்தையுமே வழங்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். யுத்தம் முடிவுற்று பல வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் தற்போதைய புதிய அரசின் கீழ் இவ்வாறான பழைய போர்க்கால சம்பவங்களை மீண்டும் கிளறி அரசியல் லாபம் தேட முற்படும் கருத்துக்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபொழுதும் ஊக்குவிக்காது என்றும் டில்வின் சில்வா இதன்போது மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். மேல் மாகாணம் கடவத்தை பகுதியில் நேற்று பிற்பகல் பிரபல உயர்தர பிரிவு ஆசிரியர் ஒருவரின் வாகனத்துக்குள்ளிருந்து அவரின் பணப்பை மற்றும் முக்கிய ஆவணங்கள் திருடப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட நபரான யோசாந்த பிரதீப் ராஜகுரு என்ற ஆசிரியர் திருட்டு சம்பவம் தொடர்பான விவரங்களை வெளியிட்டு பொதுமக்களிடம் அவசர உதவி கோரியுள்ளார். கடவத்திலிருந்து ஆழ்தனிய ரஜமக விகாரை நோக்கி திரும்பும் வீதி பகுதியில் இந்த திருட்டு இடம்பெற்றது. ஆசிரியருடைய காரை நிறுத்திவிட்டு வீட்டின் பின்புற பகுதிக்கு சென்றுள்ளார். அந்த நேரம் அவரின் மகன் காரின் உள்ளேயே இருந்துள்ளார். அப்போது அவரது தந்தை பணப்பையை எடுத்து வருமாறு காரில் இருந்த மகனிடம் கேட்டுள்ளார். மகன் பணப்பை எடுக்க முற்பட்ட சில நொடிக்குள் மர்ம நபர் ஒருவர் காரில் இருந்த பணப்பையை மிக சாதுரியமாக திருடிச் சென்றுள்ளார். ஆசிரியர் அங்கு வருவதற்குள் அனைத்து முடிந்துவிட்டதாக கவலையுடன் தெரிவித்தார். திருடப்பட்ட பணப்பைக்குள் குறிப்பிட்ட அளவு பணத்துடன் பின்வரும் முக்கிய ஆவணங்கள் காணப்பட்டன. ஆசிரியரின் மனைவியின் தேசிய அடையாள அட்டை, 2 வாகனங்களின் வருமான வரி அனுமதி பத்திரங்கள், ஓட்டுநர் உரிமம் காணப்பட்டது. இந்த திருட்டில் ஈடுபட்ட நபரை கண்டுபிடிப்பது எனக்கு மிகவும் அவசியமாகும். எனவே திருடனுடைய உருவம் பதிவாகியுள்ள இந்த வீடியோவை அனைவரும் பகிர்ந்து உதவுங்கள். வீடியோவில் உள்ள நபரை யாராவது அடையாளம் கண்டால் உடனடியாக எனக்கு தெரியப்படுத்துங்கள். அது எனக்கு செய்யும் பெரும் உதவியாக இருக்கும் என்று ஆசிரியர் யோசாந்த பிரதீப் சமூக வலைதளங்களினூடாக உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளார். நாளாந்தம் 1800க்கும் அதிகமான வாகனங்கள் புதிதாக பதிவு செய்யப்படும் அதேவேளை அவற்றில் இருசக்கர வாகனங்கள் கூடுதலாக பதிவு செய்யப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பதிவுகளின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் நெடுஞ்சாலையில் 1826 புதிய வாகனங்கள் சேர்க்கப்படுகின்றன. அவற்றில் 1213 இருசக்கர வாகனங்களாகும். மேலும் ஒவ்வொரு நாளும் 386 கார்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அதன் பிரகாரம் சாதாரண வேலை நேரங்களை கருத்தில் கொண்டால் ஒரு மணி நேரத்துக்கு 210க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் சுமார் 67 கார்களும் புதிதாக பதிவு செய்யப்படுகின்றன.
கோவை மாவட்டத்தின் சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன சிறுமி பின்னர் குளமொன்றில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் சிறுமியின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த இருவரை இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சிறுமியின் தாய் வெளியிட்ட கருத்துக்கள் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பிரேத பரிசோதனைக்கு பின் மகளின் உடலை தன்னிடம் காண்பிக்கவில்லை என்றும் தனக்கு தெரியாமல் சிறுமியின் தந்தை உடலை பெற்று சென்று சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் தகனம் செய்ததாக குற்றஞ்சாட்டினார். நான் செல்வதற்குள் உடலை எரியூட்டி விட்டனர், எங்களுக்கு நீதி வேண்டும் என்றும் அவர் கண்ணீருடன் தெரிவித்தார். மேலும் மகளின் உடலை பெற்றுக் கொள்வதற்காக மருத்துவமனையில் தாம் எந்தவித கையெழுத்தும் இடவில்லை என்று சிறுமி தாய் கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் தமிழக காவல்துறையினர் தீவிரமான விசேட விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் ஒரு இளம்பெண் தொடர்பான முரண்பாடு காரணமாக 2 இளைஞர்கள் தங்களுடைய ஆடம்பர கார்களை கொண்டு பொதுவீதியில் ஒருவரை நேருக்கு நேர் முட்டி சண்டையிட்டுக் கொண்ட விசித்திர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது தொடர்பான அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. மோதலில் ஈடுபட்ட 2 இளைஞர்களும் சிறுவயது முதல் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர். சமீபத்தில் ஒரு இளம்பெண் தொடர்பான விவகாரத்தில் இருவருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதமும் தனிப்பட்ட தகராறும் ஏற்பட்டது. வழக்கமான சண்டைகளை போன்று அல்லாமல் இவர்கள் இருவரும் பொது வீதியில் தங்களின் வாகனங்களை ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளனர். ஒருவருடைய காரை மற்றவர் தன்னுடைய காரால் அதிவேகமாக வந்து நேருக்கு நேர் மோதியுள்ளனர். சினிமா பாணியில் கார்கள் பலத்த சேதமடையும் வரை பொதுமக்களுக்கு பொதுவில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் பலமுறை முட்டி மோதி கொண்டனர். இந்த வினோத சண்டையால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசலும் பரபரப்பும் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 2 இளைஞர்களையும் உடனடியாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள இருவரிடமும் இந்த விசித்திர மோதலுக்கான துல்லியமான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குழந்தையை தூக்கிக் கொண்டு தலைதறிக்க ஓடி வந்த மனைவி, கூறிய ஆயுதத்துடன் துரத்தி வந்த கணவர், வீதியில் நின்ற இளைஞர்கள் செய்த செயல், வைரலாகும் வீடியோ. நடுவீதியில் கார்களால் மோதி சண்டை போட்டுக் கொண்ட இளைஞர்கள் நீண்டகால நண்பர்கள் என விசாரணையில் கசிந்த தகவல் வெளியானது. முழு விவரம். கொழும்பில் சற்று முன்னர் அடுத்த பரபரப்பு. பிமல் வீரவன்ச அதிரடியாக கைது. குவியும் உயர்மட்ட அரசியல் தலைவர்கள். இறுதி யுத்த அஞ்சலி விவகாரத்தால் வந்த சிக்கல். மலையகத்தை உலுக்கிய இரட்டை கொலை விவகாரத்தில் அடுத்த திருப்பம். நகைகளை தொடர்ந்து ஆயுதங்களும் மீட்பு. வெளிவந்த புதிய அதிர்ச்சி தகவல். 2029 ஆண்டிலும் அனுரவே ஜனாதிபதி. வெளியிட்ட முக்கிய அமைச்சர். புதிய ஜுக்தியில் அனுர தரப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் உடல் எங்கே அடக்கம் செய்யப்பட்டது தெரியுமா? பொன்சேகாவின் கூற்று தொடர்பில் பெரும் சர்ச்சை. ரில்வின் சில்வா அளித்த பதில். பட்டப்பகலில் ஆசிரியரின் வாகனத்துக்குள் புகுந்த நபர் செய்த செயல். உள்ளிருந்த முக்கிய ஆவணங்கள். வெளியானது சிசிடிவி காட்சிகள். நாளொன்றுக்கு 1800க்கும் மேற்பட்ட புதிய வாகனங்கள் பதிவு. வெளியானது முழு விவரம். இந்தியாவில் 10 வயது சிறுமி கொலை வழக்கில் புதிய திருப்பம். தாயின் பரபரப்பு குற்றச்சாட்டு. விசாரணைகளில் புதிய திருப்பம்.